ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி நிற்கலாம், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி நிற்கலாம், உங்கள் சொந்த பந்தங்கள் எழும்பி நிற்கலாம், உங்களை வெட்கப்படுத்துவதற்கென்று, குற்றப்படுத்துவதற்கென்று, குறை சொல்லுவதற்கென்று அநேகர் எழும்பி நிற்கிற போது ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் வெட்கப்படுத்த விடமாட்டேன். ஏனென்றால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் என்னுடைய ஜனங்கள். நான் உங்களை வெட்கப்படுத்துவதற்கல்ல, நான் உங்களை ஆசீர்வதிக்கவே எனக்கு பிரியம் என்று ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு பலனை கொடுப்பதற்கு, குறைந்த பலன் அல்ல, நிறைவான பலனை கொடுப்பதற்கு, இரண்டத்தனையான பலனை கொடுப்பதற்கு நான் உங்கள் மத்தியில் உலாவப் போகிறேன். நான் உங்களுக்கு தரக்கூடிய பலனை பார்க்கும்போது அநேகர் ஆச்சரியப்பட்டு பிரமிப்பார்கள் என்று ஆண்டவர் திட்டமும் தீர்மானமுமாய் உங்கள் மத்தியில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குத்தான், நான் வெட்கப்பட்ட நாட்கள் உண்டு, எனக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருகிறவர் நீர்தான் என்று எத்தனை பேர் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நான் விடுதலையை கொடுப்பேன். நான் அவர்கள் மத்தியில் உலாவுகிற தகப்பன், என் பிள்ளைகளுக்கு நான் விடுதலையை கொடுப்பேன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.